ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் பொழப்பு காலையில் மாட்டுக்கு நாணல் வெட்ட வந்தோம். இந்த எங்கள் வீட்டுக்கார் வெட்டிக்கிட்டு இருக்காரு. டெய்லி இப்படி தான் எங்கள் வேலை போய்கிட்டுருக்கு. நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கெலாம் யாரும் இல்லை. நம்ம கையை ஊனி தான் நம்ம கரணம் பொழைக்கணும். வேறு வழி இல்லை. என்ன எங்களுக்குன்னு யாரும் இல்லைங்க. நாங்கள் ஒரு அனாதைகள் மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். சும்மா சொந்த பந்தம்னு எல்லோரும் பேசுவாங்க வைப்பாங்க ஒழிய யாரும் நீ கஷ்டப்படுற வா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு யாரும் பண்ண மாட்டாங்க. என்ன நம்மக்கிட்ட ஃபோனில் காசு இருந்தால் பேசுவாங்க, இல்லைன்னா பேச மாட்டாங்க. அதுவும் கிடையாது. அப்படி தான் எங்கள் லைஃப் ஓடிக்கிட்டுருக்கு. என்ன பண்ணுறது, நம்ம இன்னும் கொஞ்சம் காலம் அப்படியே கஷ்டப்படுவோம். பிள்ளைங்க வளர்ந்து படித்து ஒரு வேலைக்கு போனால் தான் கஷ்டம்லாம் தீரும். என்ன அடுத்தடுத்து என்ன அதுங்களை ஒரு நல்ல வழி பண்ணி வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும். அதை தான் நான் யோசிப்பேன். இப்போ பாப்பா 10வது படிக்கிறான் பையன், பாப்பா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான். படித்து முடிஞ்சோடனே அவங்க கையை வச்சு அவங்க கையை நம்பி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும். இருந்தாலும் நான் கஷ்டம் கொடுக்க மாட்டேன். நம்மளுக்கு தெரிஞ்ச வேலை எதையாச்சும் ஒன்று பார்த்துக்கிட்டு நம்ம வயிற்ற கழுவிக்குவோம். அதுங்க படித்து அதுங்களோட லைஃப்பை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. எங்கள் பொழப்பு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் நம்மளுக்குன்னு ஒரு வீடு வாங்கணும். கண்டிப்பாக வாங்குவோம். இன்றைக்கில என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்குன்னு ஒரு வீடு கிடைக்காம போயிடும். கடவுள் நம்மளுக்குன்னு கொடுக்காம போயிடுவார். அதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். கிராமத்தில் பார்ப்போம். ஆண்டவன் என்ன நினைக்கிறேன்னா அதானே நம்ம கையில் நம்மளுக்கு கிடைக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கப்பா. எல்லாம் ஆடுனா பாடுனா தான் லைக் பண்ணுவீங்களா? அப்படிலாம் பேசி போட்டால் லைக் பண்ண மாட்டிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்களா? நாங்களும் மாடெல்லாம் வச்சுக்கிட்டு தானே கஷ்டப்படுறோம். ஒரே ஒரு லைக் பண்ணுறதுல என்னப்பா குறைஞ்சிட போகிறீங்க? லைக் பண்ணுங்கய்யா ப்ளீஸ். ஓகே பாய்.